ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. பொதுவாகவே எல்லாருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கும் இல்லைங்களா? அதாவது ஒருத்தருக்கு வந்து ரொம்ப இரக்க குணம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இரக்க குணம் இருக்கிற மாதிரி ஒரு நடிப்பாங்க. இன்னொருத்தர் வந்து எதையுமே கண்டுக்காம நமக்கு எதுவும் இல்லைன்ற ஒரு செல்ஃபிஷாக போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பலவிதமான ரகங்கள் நீங்கள் பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு உறவுகளை நம்ம சம்பாதிச்சுக்கணும் தெரியுங்களா? எப்படிப்பட்ட கைகளை இறுக பற்றணும், அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். அதாவது அந்த இறுக பற்றணும்னு சொல்கிறேன் பாருங்க, அந்த கை வந்து நண்பனாகவும் இருக்கலாம், சகோதரனாகவும் இருக்கலாம், நம்ம ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், நெய்பர்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய சொந்த கணவனோ இல்லை மனைவியோ அப்படியும் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக கூட இருக்கலாம். அந்த கை, அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். இப்போ பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாருக்கும் வந்து காசு இல்லாமல் எந்த பொருளும் வாங்க முடியாது இல்லைங்களா? கடைக்கு போகணும் வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு பொருள் ரொம்ப ஆசைப்படுறோம், இந்த பொருள் நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட உடனே நம்மளால் அதை வாங்க முடியுமா? அந்த ரேட்டை பார்ப்போம். முதல்ல எடுத்தோடனே அந்த ரேட்டை திருப்பி பார்த்த உடனே நமக்கு ஐயோ அது வேண்டாம்ப்பா, நம்ம பட்ஜெட்டுக்கு இது கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வந்துடுவோம். ரொம்ப விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்ச ஒரு பொருள் கூட நம்மளால் கடைசி வரைக்கும் வாங்க முடியாமலே போயிருக்கும். காரணம், நமக்கு பட்ஜெட் ஒத்து வராது இல்லைங்களா? இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கலாம், எனக்கும் ஏற்பட்டிருக்கு. இந்த சேனல் மூலமாக நான் எந்த கருத்து சொல்கிறதா இருந்தாலுமே அது என்னையும் சேர்த்து தாங்க நான் சொல்கிறேன். அந்த அனுபவங்கள்லாம் எனக்கும் அப்ளிகபிள், அதுதான் சொல்ல வரேன். பொதுவாகவே நம்ம வீடுங்களில் சில குழந்தைங்க வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க, சில பேர் காலேஜுக்கு போயிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நேரத்தில் உறவினர்கள் வீட்டுக்கு வருவாங்க. வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சரி, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சரி, அறிவுரைகளை சும்மா அள்ளி தெரிப்பாங்க. ஸ்கூல்னால் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இப்படி படிக்கணும், அப்படி படிக்கணும், காலேஜில் இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும், ப்ராஜெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி ரொம்ப நம்ம நல விரும்பிகள், நம்ம குழந்தைங்கள ரொம்ப அக்கறை இருக்கிற போல் நிறைய வந்து அட்வைஸ் ரொம்ப அள்ளி தெரிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப நல்லா எல்லாருக்கிட்டையும் நல்லா மூவ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும், நல்லா பேசுகிற மாதிரி இருக்கும். நல்ல குழந்தைங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணுவாங்க. போர்டு எக்ஸாம்னா இப்படி தான் பண்ணணும், இந்த எக்ஸாமுக்குலாம் ஃபியர் இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நல்ல வாய் நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. அது ஸ்டூடெண்ட்ஸுங்களா இருந்தால் மட்டும் கிடையாதுங்க, வாழ்க்கையிலையும் சரி நிறைய வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. அதாவது நம்மளுடைய நல விரும்பியாக அவங்க பேசுவாங்க. இப்படி போனால் நல்லது, இப்படி லைஃப்பை லீட் பண்ணால் ரொம்ப நல்லது, இந்த மாதிரி எக்ஸாம் பண்ணா ஈஸியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நமக்கு எடுத்து சொல்லுவாங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த அந்த நலம் விரும்பியா இருந்து நம்மக்கிட்ட கூடவே இருந்து நமக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்காங்க பாருங்க வாழ்க்கையில். அவங்கெல்லாம் வந்து அட்வைஸோட மட்டும்தான் நிறுத்திப்பாங்க. நம்மளுடைய கஷ்டங்களில், அதாவது அந்த ஸ்டூடெண்ட்டை எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்களேன், பசங்க படிக்கிற பசங்க அவங்களுடைய எக்ஸாமுக்கோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் தேவை, அவங்களுடைய பள்ளி பருவத்திலையோ கல்லூரி பருவத்திலையோ எந்த விதமான பொருளாதார உதவியும் கொடுக்காதவங்களா தான் இருப்பாங்க, பொருளாதார உதவி பண்ணாதவங்களா தான் இருப்பாங்க. அவசரத்துக்கு ஏதாவது ஒரு நீட்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஃபேமிலியில். பொருளாதார வசதி இல்லாத ஒரு குடும்பத்தில் ரொம்ப தேவையான ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் வந்து அவங்களால வந்து அட்வைஸ் தான் கொடுக்க முடியுதே தவிர, இப்படி பண்ணு, இங்கே லோன் வாங்கு, அங்கே பண்ணு, இதை பண்ணு, அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர அவங்களால ஹெல்ப் பண்ணக்கூடிய சக்தி இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு மனசு இருக்குமே தவிர நிதியுதவி பண்ண அந்த நேரத்துக்கு நிதியுதவி பண்ணணுன்ற எண்ணமே அவங்களுக்கு இருக்காதுங்க. ஆனால் அவங்களாம் நம்மளுடைய நல விரும்பிங்க, நம்முடைய வாழ்க்கையின் நல விரும்பிகள், எல்லாத்துலேயும் அவங்க பங்கெடுத்துப்பாங்க. ஆனால் அட்வைஸ் மட்டும்தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. எந்த விதமான ஒரு உடல் உழைப்பால ஒரு உபகாரமோ பொருளாதார உதவியோ எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் நல்லா ஒரு அழகான அட்வைஸ் கொடுப்பாங்க, வாய் நிறைய கொடுப்பாங்க. அதே மாதிரி குடும்பம் வந்து ஒரு பொருளாதாரத்தை தத்தளிச்சுட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக. அந்த நேரத்துலையும் இவங்க அட்வைஸ் தான் கொடுப்பாங்களே தவிர தன்கிட்ட இப்போ வேண்டுமான அளவுக்கு பணம் இருக்கும், அதை கொடுக்கணுன்ற மனசு அவங்களுக்கு வராது. இது ஒரு விதமான நல விரும்பிகள் நம்மளோட வாழ்க்கையில். இது ஒரு பக்கம் இருக்கட்டாங்க. இப்போ இன்னொரு உறவுகள் நான் சொல்கிறேன் பாருங்க. இன்னொரு சிலர் எப்படின்னாக்கா, நம்மளுக்கு உடம்பு சரியில்லையோ இல்லை நம்மளுக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நான் சொல்கிறது ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் சரி, இல்லை வாழ்க்கையில் தவறி விழுந்துட்டாலும் சரி, அந்த மாதிரி சொல்கிறேன். விழுந்துட்டா லிட்டரலாக கீழே விழுந்தது சொல்ல வரலங்க. ஒரு நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கையில தவறி விழதான் செய்வோம். அந்த நேரத்தில் உட்காந்துட்டு உனக்காக நான் வந்து ப்ரேயர் பண்ணுறேன், கடவுள் சக்தி கொடுப்பாரு, அதனால நீ கவலைப்படாத, நீ உனக்கு சீக்கிரமா எல்லாமே சரியாயிடும், உன் கவலைகள் எல்லாம் சீக்கிரம் கடவுள் வந்து நிவர்த்தி பண்ணிடுவாரு,
நீ சீக்கிரம் நல்லா குணமாயிடுவ, இப்படி வந்து உனக்காக நான் ப்ரேயர் பண்றேன் அப்படின்னு 2 கையை கூப்பி கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுவோம். இப்படி ஒரு சில விதமான மனிதர்கள் இருப்பாங்க. அதாவது முதல்ல சொன்ன மனிதர்கள் வந்து அட்வைஸா அள்ளி கொடுப்பாங்களாம், அட்வைஸா அள்ளி தெளிப்பாங்களாம். இப்ப நம்ம நம்ம நல்ல விரும்பிகள் அவங்கெல்லாம். ஒரு சில மனிதர்கள் வந்து எப்படின்னாக்கா நமக்கு வந்து ப்ரேயர் பண்ணக்கூடியவங்க, நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ப்ரேயர் பண்ணக்கூடியவங்க, நம்ம வாழ்க்கைக்காக கடவுளிடம் பிரார்த்தனை பண்றவர்கள் ஒரு சிலர் அட்வைஸ் கொடுப்பவர்கள், ஒரு சிலர் நமக்காக ப்ரேயர் பண்றவர்கள். இந்த மாதிரி மனிதர்கள் நம்மளை சுத்தி இருப்பாங்க. இந்த மாதிரி கைகள் எல்லாம் வந்து நமக்கு எந்த விதத்துல உபயோகமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நமக்கு அட்வைஸா அள்ளி தெளிக்கிறவங்க ஒரு உதவியும் செய்ய மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு விழுந்து எழுந்து நம்மளா உருண்டு பிறண்டு போயின்னு இருப்போம். அந்த நேரத்துலயும் நமக்கு வந்து எந்த விதமான உபகாரமோ உதவியோ செய்ய மாட்டாங்க. ப்ரேயர் மட்டும் தான் பண்ணுவாங்க. இந்த அட்வைஸ் பண்ற வாயும் ப்ரேயர் பண்ற கையும் இப்படிப்பட்ட உறவுகள் சூழ்ந்துதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் எந்த விதத்துல நமக்கு வந்து உதவியா இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? நீங்க கொஞ்சம் யோசிங்க. இப்படிப்பட்ட உறவுகளை நாம இறுக பற்றி கொள்ளணுமா? வேண்டாம். இவங்க எல்லாம் வந்து பொய்யானவர்கள். இப்படி ஒரு உறவுகள் நமக்கு தேவையில்லை. நம்ம டெய்லி வந்து நமக்கு எல்லாம் அட்வைஸ் கொடுக்குற வாயும், நம்ம வந்து தேவையான நேரத்துல நமக்கு உதவியே செய்யாம உனக்கு ப்ரேயர் பண்றேன்னு சொல்ற கைகளும் நமக்கு வேண்டாம். நமக்கு வேண்டாம் இல்லைங்களா? இந்த மாதிரி உறவு நமக்கு வேண்டாங்க. எப்படிப்பட்ட உறவுகளை நம்ம இறுக பற்றிக்கணும் சொல்லட்டுங்களா? ஏதோ ஒரு காலகட்டத்துல நாம வந்து மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ இல்ல பொருளாதார நெருக்கடியிலோ நாம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் பாருங்க, திணறிட்டு இருப்போம். என்ன பண்ணணும், அடுத்தது நம்ம என்ன செய்யணும், என்ன பண்ணணும் தெரியாம நம்ம முழிச்சிட்டு இருப்போம் பாருங்க. அந்த நேரத்துல நமக்கு ஓடி வந்து ஒரு ஆதரவு கொடுப்பாங்க பாருங்க. அதாவது எப்படின்னாக்கா, நம்ம கண்ணுல தண்ணியா கொட்டும், அதை துடைக்க ஒரு கை வரும். அந்த கையை இறுக பற்றிக்கணும். நம்ம கீழே விழுந்துருவோம், கீழே விழுந்துட்டு எழுந்துக்க முடியாம தவிப்போம். அப்போ ஒரு கை வரும் நம்மளை தூக்கி விட, அந்த கையை இறுக பற்றிக்கணும். வாழ்க்கையில நமக்கு வந்து பொருளாதார நெருக்கடி நிறைய ஏற்படும். அதை வந்து ஓரளவுக்கு நம்மளால கட்டுக்குள்ள கொண்டு வந்துருவோம். முழுமையா அதை கொண்டு வரதுக்கு நம்ம யார்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு நம்ம தவிச்சிட்டு இருப்போம். அப்போ ஒரு கை தானா வந்து தன் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுப்போம் பாருங்க, அதை முழுமை அடைகிறதுக்கு. அந்த மாதிரி கையை இறுகப்பட்டுக்கணும். இந்த மாதிரி உறவுகளை தான் நம்ம இறுகப்பற்றி கொள்ளணும். இவங்கெல்லாம் சாதாரண உறவு இல்லைங்க. அதாவது இந்த வாயிலே பேசிட்டு தெருவழி போயிடுவாங்க. அந்த அந்த உறவுகளை நமக்கு வேண்டாம். நம்ம வந்து உடலால மனதால இல்ல பொருளாதார நெருக்கடியில ரொம்ப தவிச்சு போயிட்டு திணறிட்டு இருப்போம் பாருங்க. அந்த நிலைமையில சில உறவுகள் வந்து நான் உனக்காக பிரார்த்தனை பண்றேன், உனக்காக ப்ரேயர் பண்றேன்னு சொல்றேன் பாருங்க. அந்த உறவுகளும் நமக்கு வேண்டாம். நமக்கு அறிவுரை கொடுக்கிற உறவும் வேண்டாம், நமக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிற உறவும் வேண்டாம், அட்வைஸ் பண்ற வாயும் வேண்டாம், ப்ரேயர் பண்ற கையும் வேண்டாம். நாம சங்கடத்துல இருக்கும்போது, கஷ்டத்துல இருக்கும்போது, நமக்கு ஓடி வந்து நம்ம கண் கலங்கும் போது ஒரு கை வந்து துடைக்கும் பாருங்க, அந்த கை. நம்ம கீழே விழுந்துட்டோம்னா ஓடி வந்து ஒரு கை வரும் பாருங்க நம்ம தூக்கி விட, அந்த கை. நாம வந்து பொருளாதார நெருக்கடியில இருக்கும்போது தானா தன் பாக்கெட்டுக்குள்ள கை போயிட்டு ஒரு பொருள் எடுப்பாங்க பாருங்க, அந்த கை. இந்த மாதிரி கைகள் உள்ள உறவுகளை தான் நம்ம இறுக பற்றி கொள்ளணும். இவங்கெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவைங்க. ஸோ இந்த கண்டென்ட் மூலமா நான் சொல்ல வந்தது, எல்லாருக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எல்லாருமே பாருங்க அட்வைஸ் பண்றது ரொம்ப சுலபம். இந்த அட்வைஸும் இந்த உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்றேன், ப்ரேயர் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, இதெல்லாம் இலவசமா நமக்கு கிடைக்கும். இந்த அட்வைஸ் அறிவுரை கொடுக்குற வாய், அட்வைஸ் பண்ற வாய், இந்த ப்ரேயர் பண்ற கை, பிரார்த்தனை பண்ற கை, இதெல்லாம் வந்து நமக்கு இலவசமா கிடைக்கும். ஏன்னா அது காசு கிடையாது இல்லைங்களா, இலவசம். ஈஸியா நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம அதே போல உனக்காக நான் ப்ரேயர் பண்றேன் ஈஸியா சொல்லிட்டு போகலாம். ஏன்னா அது ரெண்டுமே வந்து காசு பணம் தேவையில்லை, அது ரெண்டுத்துக்குமே. அதனால அதெல்லாம் இலவசமா நமக்கு கிடைக்கும். இந்த இலவசமா கிடைக்கக்கூடிய பொருள் இதெல்லாங்க. அட்வைஸ், ப்ரேயர், உனக்காக நான் ப்ரேயர் பண்றேன். நமக்கு நிறைய அட்வைஸ் பண்றதுக்கு வருவாங்க, நமக்கு நிறைய அட்வைஸ் பண்றதுக்கு வருவாங்க, உனக்காக நான் ப்ரேயர் பண்றேன்னு சொல்ல வருவாங்க. இதெல்லாம் நமக்கு இலவசமா கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி இந்த இலவசமா கிடைக்கிற அட்வைஸோ இல்ல இலவசமா கிடைக்கிற உனக்காக நான் பிரார்த்தனை பண்றேன்னு சொல்றாங்க பாரு, அந்த மாதிரி உறவுகள் நமக்கு வேண்டாம். அவங்க கொஞ்சம் தள்ளியே இருக்கட்டும். நமக்கு வேண்டியது நம்மளுக்கு தேவையான போது ஒரு உதவிக்காரம் வரும் பாருங்க எங்க இருந்தோ, அந்த மாதிரி கை தான் நமக்கு வேண்டும். அந்த கை எங்கிருந்து வந்தாலும் இருக்கப்பற்றிக் கொள்ளுங்கள். அதே போல இன்னைக்கு அவங்க உனக்கு கை உதவிக்காரம் நீட்டினாங்க இல்லையா, அந்த உதவிக்காரம் அடுத்தவங்களுக்கும் இது தொடரணும். நமக்கு தேவைப்படும் போது ஒருத்தர் உதவிக்காரம் நீட்டுறாங்க இல்லைங்களா, அந்த உதவிக்காரம்
செயின் ஆஃப் ரியாக்ஷன் மாதிரி தொடர்ந்துட்டே போகணும். ஒருத்தர் வந்து நமக்கு உதவி பண்ண, நமக்கு தேவையான நேரத்தில் அப்ராப்ரியேட் டைம்ல, கரெக்ட் டைம்ல, டைம்லி ஹெல்ப் சொல்லுவாங்க. நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து அந்த உதவி பெற்றுக்கணும் இல்லைங்களா? அந்த உதவி நம்ம மற்றவங்களுக்கு தொடரணும். அதை யாருக்கு நீட்ஃபுல்லா இருக்கோ அவங்களுக்கு தொடரணும். இந்த உதவின்றது வெறும் பொருளாதார உதவி மட்டும் கிடையாது. நம்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது, கஷ்டமான ஒரு நிலையில இருக்கும்போது நம்மளோடவே இருந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட தோள் கொடுத்து, பொருளாதாரமாகவோ இல்ல கூடவே இருந்தோ நம்மளுக்கு தோள் கொடுத்து நமக்கு தூக்கி விடுறாங்க பாருங்க. அந்த மாதிரி உதவியை நாம அடுத்தவங்களுக்கு செய்யணும். அதே போல இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷனா தான் இருக்கணும். ஒருத்தர்கிட்ட நமக்கு கிடைக்கிற உதவி அடுத்தவங்களுக்கு நமக்கு நீட்ஃபுல்லா இருக்கணும்னு கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த உதவிங்கிறது, இந்த ஹெல்ப்ங்கிறது, இந்த டைம்லி ஹெல்ப்ங்கிறது ஒரு செயின் ரியாக்ஷனா இருக்கணுங்க. அந்த டைம்லி ஹெல்ப் யார் நமக்கு பண்றாங்களோ அவங்கள மறக்கவே கூடாது. வரவேற்கத்தக்க கூடிய விஷயம் இதெல்லாம். அதாவது நம்ம ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டு அந்த உலகம் நம்மளை பார்த்து கொண்டாடும் இல்லையா? அப்ப நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லைங்களா? பெரிய சாதனை பண்றதை விட இந்த மாதிரி ஒரு சின்ன உதவி செஞ்சு அவங்களுடைய சந்தோஷத்துல நம்ம பங்கெடுத்துக்கிட்டு நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது பாருங்க. அதுக்கு இணை எதுவுமே இருக்க முடியாதுங்க. மதர் தெரசா சொல்லியிருக்காங்க, ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஆர் பெட்டர் தேன் ப்ரேயிங் லிப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பழமொழி எனக்கு ரொம்ப பிடிச்ச பழமொழிங்க. அதாவது நீ உதட்டளவில் நான் உனக்கு ப்ரே பண்ணுறேன்னு சொல்கிறத விட உனக்கு கை நீட்டி நான் உதவி பண்ணுறேன் பாருங்க, இந்த கை தான் ரொம்ப ரொம்ப மகத்துவமானதுன்றது ஒரு அர்த்தம். எவ்வளோ அருமையான ஒரே வரியில் சொல்லிட்டாங்க பாருங்க. ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஆர் பெட்டர் தேன் ப்ரேயிங் லிப்ஸ். நமக்கு மிக கடினமான நேரத்தில், ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில் நமக்கு உதவிக்காரம் நீட்டுறாங்க பாருங்க. அந்த உதவிக்காரத்துக்கு இணை எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ப்ரேயர் பண்ணுறதெல்லாம் தப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். ப்ரேயர் பண்ணுறது, நமக்காக மற்றவங்க பிரார்த்தனை பண்ணுறதும் நல்லது தான். ஆனால் வெறுமனே வந்து நான் உனக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது சரி இருக்காது. அதாவது அவங்களுக்கு என்ன உதவி தேவையோ அந்த உதவி செய்துட்டு நான் உனக்கு ப்ரேயர் பண்ணுறேன்னு சொன்னதுல அர்த்தம் இருக்குது. பொருள் உதவி கொடுத்து தான் உதவி செய்யணுன்ற அவசியம் இல்லைங்க. அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு எந்த உதவி நம்மளால செய்ய முடியுமோ அந்த உதவி செய்து அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுறது தவறே கிடையாது. எந்த உதவியும் செய்யாம உனக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அதுதான் தவறுன்னு சொல்ல வரேன். ஸோ ப்ரேயர் பண்றதோ பிரார்த்தனை பண்றதோ தவறு கிடையாது. போதுமான அளவு அவங்களோட இருந்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்துட்டு நம்ம ப்ரேயர் பண்றது மிகச்சால சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த கைகள் நம்ம இருக்கப்பட்டு கொள்ளணும், எந்த உறவுகளை நம்ம கொஞ்சம் தள்ளி வைக்கணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு கரம் வரும் பாருங்க, அந்த கரத்தை வந்து என்னைக்கும் மறக்காதீங்க. அந்த கரத்தை இறுகப்பற்றி கொண்டு எப்பவுமே வந்து விசுவாசத்தோடு இருக்கணும். அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கருத்து வந்து எல்லாருக்குமே, உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்லிக்கிறேன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அழகாக சொல்லிட்டு போயிட்டாரு வள்ளுவர் இல்லைங்களா? ஸோ எந்த ஒரு காலகட்டத்தில் நமக்கு உதவிக்காரன் நீட்டுறதுக்கு வராங்க பாருங்க, அவங்க செய்த உதவியை கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம மறக்கவே கூடாது. சின்ன உதவியாக கூட இருக்கலாம், ஆனால் அது நமக்கு ஒரு டைம்லி ஹெல்ப். அது அறிவுரை வந்தாங்க பாருங்க, அவங்களால கொடுக்க முடியாதது, உனக்காக நான் ப்ரேயர் பண்றேன்னு சொன்னாங்க பாருங்க, அவங்களாலையும் கொடுக்க முடியாததை எதுவுமே செய்யாம வெறும் உதவிக்காரன் நீட்ட வந்தாங்க பாருங்க, அந்த கையை நம்ம என்னைக்குமே மறக்கக்கூடாது. கடைசி மூச்சு இருக்கிறதுக்கு மறக்கக்கூடாது. இதுதான் அன்னைக்கே வள்ளுவர் அழகா சொல்லிட்டு போயிட்டார் இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து நன்றி மறக்காம இருப்போம். இது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். அப்பதான் மேலே மேலே உயர்வோம் நம்ம. அது மட்டும் இல்லைங்க, வள்ளுவர் சொல்லியிருக்காரு பாருங்க, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. அதாவது ஒருத்தர் வந்து சரியான நேரத்துல ஒரு சின்ன உதவி செஞ்சிருந்தாலும் கூட அதை வந்து இந்த உலகை விட ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. எவ்வளவு பெரிய விஷயம். அது மட்டும் அவர் சொல்லலை, அந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சின்ன உதவி செஞ்சவங்கள 7 பிறப்புலாம் நம்ம மறக்கக்கூடாதான் அந்த உதவி அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பனா பாருங்க, அந்த ஒருத்தர் செய்த உதவின்றது எவ்வளவு பெரிய விஷயம், உதவிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? அதுவும் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறது வலியுறுத்தி சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, மற்றவங்க நமக்கு காலத்தே செய்தாங்க பாருங்க ஒரு உதவி, அதே போல உதவி யாருக்கு தேவைப்படுதோ நாம மற்றவங்களுக்கு செய்யணும், அவ்வளவுதாங்க. இது மாதிரி நம்ம யாருக்கு தேவைப்படுதோ அதே போல அவங்க யாருக்கு தேவைப்படுதோ இந்த செயின் ஆஃப் ரியாக்ஷன் தான் கண்டினியூ ஆகணுங்கிறது தான் என்னோட சின்ன சஜஷன். இப்போ பாருங்க, நமக்கு இலவசமா சிலதெல்லாம் வரும்னு சொன்ன பாருங்க, அந்த இலவசமா கிடைக்கிறது நமக்கு வேண்டாம். நமக்கு தேவையான நேரத்துல உயிர் காக்கும் கை மாதிரி ஒண்ணு வரும் பாருங்க, அந்த கையை நம்ம இறுகப்பட்டுக் கொள்ளலாம்.
மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.